ஸ்ரேயஸ் ஐயர் நீங்க சொன்ன குவாலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் பாராட்டிடுவோம். ஏன்னா வந்து ஜஸ்ட் டோன்ட் பாதர் அபவுட் மை செஞ்சுரி, ஐ எம் நாட் பாதர் அபவுட் மை செஞ்சுரின்னு நமக்கு பாடி லாங்குவேஜ்ல தெரியுது. உனக்கு அடிக்க முடிஞ்சா அச்சினே போட்டார். லாஸ்ட் ஓவர் கூட அவரே அடிக்க விட்டார். அது ஃபேபுலஸான ஒரு கேப்டன்சியோட ரியல் குவாலிட்டி. தோனியும் பண்ணார் பாருங்க, நீ அடிட்டார், நான் டிஃபென்ஸ் ஆட்டேன் 2 பால், நீ அடினார். அதை தப்பா எடுத்துக்கிறாங்க. டீம் மேனா வந்து அப்படிதான் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நீ நல்ல ஃபார்ம்ல இருக்கு, நீ இறங்கி முடிஞ்சா கரெக்டா அடிச்சார் நம்ம ரச்சின் ரவீந்திரா. ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட பேட்டிங்ல வந்து பிக்கெஸ்ட் பிளஸ் பாயிண்ட் ஃபார் எனி T20 கேப்டன். நவ் தட் ஹி இஸ் a கேப்டன், இஃப் ஹி இஸ் பிளேயிங் அண்டர் சம் கேப்டன், பிக்கெஸ்ட் என்னன்னா ஹிட் அவுட் ஆர் கெட் அவுட் பாலிசி. நான் உள்ள வருவேன், அது கிரைசிஸ் இல்லையோ, ஃபர்ஸ்ட் 2 பால் போனா போறது டிஃபென்ஸ் ஆடுறேன், 3ஆவது பால் நான் 6 அடிக்க போவேன் அப்படின்றது கிட்டத்தட்ட சூரியகுமார் யாதவுடைய அப்ரோச் தான். அதை எஃபெக்டிவா பண்ணிட்டே இருக்காரு. இன்னைக்கு கிளாசிக் நினைச்சா 3 பாலுக்கு ஒரு 6 அடிச்சுனே இருக்காரு. சாய் கிஷோர் நல்லா போடுறாரு, பிரில்லியண்டா போடுறாரு, அவரை வச்சு வாங்குறாரு, திடீர்னு வச்சு அடிக்கிறாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டா பிளிக் அடிக்கிறாரு. அங்க வந்து அந்த போலிங்ல வேற சிராஜுக்கும் பிரசித் 2 பேருமே வந்து பிள்ளையாருக்கு வேண்டுதல் நினைக்கிறேன். தேங்காய் வச்சு நீ சட்னி பண்ணிருப்பாங்க நீங்க கம்ப்ளீட்டா. அவ்வளவு தேங்காய் வச்சிட்டாங்க இன்னைக்கு. அவங்க வந்து விடாம 4 கொடுத்துரு. பிரசித் விதவிதமா வேற டைப் 360 டிகிரி பேட்டிங்ல வந்து பிளஸ் பாயிண்ட், போலிங்ல 360 டிகிரிஸ்லயும் ரன் கொடுக்கறதுன்றது அது ஒரு தனி டேலண்ட். அது ஒரு அந்த ஒரு பக்கம்.